இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் அன்பான நேயர்களே, இன்னும் ஒரு புதிய திருப்புமுனையின் எபிசோடுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நம்ம புதிய தொடக்கம் என்ற தலைப்பின் கீழே பேசிட்டு வரோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் ஏற்படுவதற்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால் இன்றைய எபிசோட்ல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான ஜெபத்தை ஏறெடுப்பதை பற்றி பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் உடல் சுகவீனம் பெற்றிருக்கலாம். நமக்கு நெருங்கினவர்களுக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தினருக்கோ உடல் சுகவீனம் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். பைபிளில் பார்க்கும்போது இயேசுவின் இடத்துல நிறைய உடல்நலம் சுகம் இல்லாதவர்கள் வராங்க. அவங்க எல்லாருக்கும் தேவன் இயேசு பரிபூர்ண சுகம் அளிக்கிறார். இன்றைய எபிசோடில் கூட நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கான ஜெபத்தை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால், உங்களுடைய அன்பானவர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு உடல் சுகவீனமாக இருந்தால் அவர்களுக்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடரும் வண்ணமாக நாம் இப்பொழுது ஒரு உண்மையான சாட்சியை கேட்க போகிறோம். சைத்தன்யா கிறிஸ்டோவ் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான சம்பவம் ஏற்படுது. அது நடந்ததால் அவங்க கோமாக்குள்ளே போகிறாங்க. அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தினாரா? இதை பற்றி அவங்களே நம்முடன் பகிர்ந்து கொள்ள வராங்க. வாங்க கேட்போம். சைத்தன்யா மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் ஒரு புதிய சர்ச்சை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கார் அவருடைய காருடன் மோதியது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ சுமார் 4 மணி இருக்கும் காலையில். வேற ஒரு கார் எங்கள் காரை முந்தி போக பார்த்துச்சு. அப்போது அந்த கார் எங்கள் காரை லைட்டாக இடிச்சிருச்சு. அதனால் எங்களுடைய கார் நேராக போய் ஒரு டிவைடர் மேலே மோதிருச்சு. அப்புறம் சாலையை விட்டு விலகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செஞ்சு எங்கள் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. சைத்தன்யாவின் நண்பர்களுக்கு அதிகமாக காயம் ஏற்படவில்லை. ஆனால் சைத்தன்யா மோசமான நிலையில் காயமடைந்தார். அதனால் அவருக்கு தீவிர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வந்தது. என்னோட விலா எலும்பு 2 இடங்களில் உடஞ்சிருச்சு. என்னோட காலில் 2 இடங்களில் முறிவு ஏற்பட்டுடுச்சு. என்னுடைய தலையில் காயம் ஏற்பட்டுடுச்சு. என்னுடைய இதயம் பாதிக்கப்பட்டுடுச்சு. என்னுடைய கையும் காலும் உடஞ்சிருச்சு. என்னுடைய கையிலையும் என்னுடைய 2 கால்லையும் இரும்பு ராட வச்சாங்க. என்னோட மூளையில் இருந்த 6 நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா சொன்னாங்க. அந்த நரம்புகளில் சில என்னுடைய முகத்தில் இணைஞ்சிருந்தது. அதோட சில நரம்புகள் என்னுடைய கை கால்கள்லையும் இணைஞ்சிருந்துச்சு. மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்துவிட்டாலும் சைத்தன்யாவின் நிலைமை சீராகவில்லை. நான் 4-5 மாதம் கோமாவிலே இருந்தேன். மருத்துவமனையில் 1.5 மாதம் நான் இருந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் குணமடையலை. எனக்கு என்ன செய்யுது, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. என்னால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கூட என்னால் அடையாளம் கண்டுக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சர்ச்சை சேர்ந்தவர்களும் சைத்தன்யாவுக்காக ஜெபம் செய்தார்கள். மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் எப்படி என்னை விட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி குடும்பத்தை நடத்துனாங்கன்னு எனக்கு கவலையாக இருந்தது. நானும் என்னுடைய குடும்பமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போவோம். என்னுடைய மனைவி சர்ச்சில் உள்ளவங்க கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அந்த சர்ச்சில் இருந்து எங்களுக்கு தேவையான உதவி கிடைச்சிருக்கு. அதில் அரிசி, அப்புறம் மளிகை ஜாமான் இருந்திருக்கு. அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போவும் சர்ச்சில் இருந்து என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க என்னுடைய உடல் ரீதியான மற்றும் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக ஜெபம் செஞ்சிருக்காங்க. உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். மெல்ல மெல்ல சைத்தன்யாவின் உடல்நிலை சீராக ஆரம்பித்தது. அப்போது அவர் ஒரே ஜெபத்தை தான் செய்தார். நான் என்னோட படுக்கையில் படுத்தபடியே, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்னுடைய காயங்களை நிச்சயமாக குணப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என்னை சீக்கிரமாக குணமடைய செஞ்சு உங்களுடைய சர்ச்சுக்கு வரத்துக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் கண்ணீரோட பெரும்பாலான நேரத்தை ஜெபம் செஞ்சபடியே கழிக்க ஆரம்பித்தேன். சைத்தன்யாவின் உறுதியான ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அவருடைய காயங்கள் எல்லாம் இப்போது ஆறிவிட்டன. இருந்தாலும் இப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. விபத்து நடந்து முடிந்த 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் குணமடைந்ததற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். நான் இப்போ நல்லா இருக்கேன், குணமடைச்சிட்டேன். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ள சில பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே முழுவதுமாக குணமடைகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. என்னால் இப்போ வேலை செய்ய முடியுது.
டாக்டருங்க அதிகமாக வேலை செய்ய வேணான்னு, நடக்க வேணான்னு சொன்னாங்க. நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்னுடைய தலையில் அடிபட்ட காயத்தோட காரணமா அது முழுசா குணமடைய இன்னும் கொஞ்சம் காலமாகும். அது என்னுடைய நம்பிக்கையில தான் இருக்கு. சைத்தன்யா தன்னுடைய புதிய வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறார். இப்போது அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மை சாட்சியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை பற்றி மற்றவர்களிடம் தவறாமல் சொல்லி வருகிறார். இது எல்லாமே நிச்சயமா தேவனால தான் சாத்தியமானது. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். அவர் தன்னுடைய அனுகிரகத்தால என்னை காப்பாத்தி இருக்கிறாரு. அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் தேவனுக்கு நன்றி சொல்றோம். நான் என்னுடைய சாட்சியத்தின் மூலமா தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். நான் நம்பிக்கையோட ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவும் நான் முடிவெடுத்திருக்கேன். அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவேன். சைத்தன்யாவோட சாட்சியை கேட்கும்போது சாத்தியமில்லாத காரியங்களை தேவன் ஒருவரால் மட்டுமே சாத்தியமாக்க முடியுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம உண்மையா மனதார தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாகவே அதுக்கு பதில் தருகிறார். நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருவதற்காகத்தான் இயேசு நமக்காக அவருடைய ஜீவனை தந்தார். நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணி இந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு முழு ஆரோக்கியத்தை தருவதே அவருக்கு சித்தமாகவும் இருக்கிறது. அதனால் நாம் தேவனிடத்தில், நீங்கள் தேவனிடத்தில் ஊக்கமாக ஜெபியுங்கள். நேர்களே, நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது இந்த ரூட்டில் எல்லா லைன்களும் பிஸியாக உள்ளது, அல்லது நீங்கள் அழைக்க முயற்சிக்கும் எண் இப்பொழுது நெட்வொர்க் ஏரியாவுக்கு வெளியே உள்ளது அப்படின்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீங்களா? இது நம்ம நிறைய பேருக்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோனில் கேட்டிருப்போம். ஒருவேளை அவங்க நம்ம ஃபோனை எடுப்பதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சரியான சூழல் பேசுவதற்காக அமையாமல் இருக்கலாம், அல்லது அவங்க ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நிறையா ஃபோனில் கேட்டிருப்போம். ஆனால் இதே போன்ற காரியங்கள் நம்ம ஜெபம் பண்ணும்போது நடக்குமா, நடந்திருக்குதா என்பதை பற்றி என்னைக்காச்சும் நினச்சிருக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கும்போது ஒருவேளை தேவன் நம்ம அழைப்பதை கேட்க விரும்பலையா, இல்லை அவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாரா, இல்லை தேவனுடைய தொடர்பை விட்டு நம்ம வெளியில் இருக்கிறோமா, இல்லை இந்த நபர் எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை தான் கேட்டுட்ருக்குறாங்களே அப்படின்னு தேவன் அழுத்துக்கொள்வாரா அப்படின்னலாம் நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஏன்னா தேவன் நீங்கள் அழைப்பதை, நீங்கள் ஜெபத்தில் அவரிடம் பேசுவதை கேட்பதற்கு ரொம்ப ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒரு குழந்தை எப்படி அவரோட அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு வேணுங்கிற விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுதோ, அது போன்று நீங்களும் அவரிடத்தில் கண்டிப்பாக ஜெபம் பண்ணி உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து உங்களுக்கு வேண்டியதை அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களை அசட்டை செய்ய மாட்டார். நீங்கள் எப்போ அவருடன் பேசுவீங்க என்று தான் அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். இன்றைய எபிசோடில் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுவதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தேவன் உங்களுக்கு பரிபூர்ண உடல் நலத்தை கொடுப்பதற்காக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பைபிளில் பார்க்கும்போது கூட இயேசுவினிடத்தில் நிறைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் வந்தார்கள். ஒருத்தவங்க 12 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க, ஒருத்தவங்க 36 வருடமாக கஷ்டப்பட்டாங்க, சிலர் மன வலியினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, சிலர் இறந்து கூட போயிருந்தாங்க. ஆனால் இவர்கள் எல்லார் இடத்திலும் இயேசு வந்து அவங்கள பார்த்து மனஸ்தாபப்பட்டு பரிதாபப்பட்டு அவர்களுடைய நிலைமையை முற்றிலுமாக மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லா விளங்குவது என்னன்னா, தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அவர் அதுக்கு செவி கொடுக்கிறார். அதனால் தாமதிக்காமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ அல்லது உங்களுக்கு நெருங்கியவர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உடல் நல குறைபாடு ஏற்பட்டிருந்தால் தாமதிக்காமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை தேவன் விரும்புகிறார். நாங்கள் உங்களுடன் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய ப்ரேயர் லைனில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ப்ரேயர் லைன் நம்பர் இஸ் 9910401010. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளை தொடர்ந்து நம்ம ப்ரேயர் லைனிலிருந்து நிவேதிதா மற்றும் ஏபிசி சர்ச்சின் பாஸ்டர் ஹிமான்ஷு அவர்களோடு இணைய போகிறோம். ஸ்டே டியூன்ட். மூன்று R பாதுகாப்பு சக்கரம். அடையாளம் காணுங்கள், எதிர்வினை ஆற்றுங்கள், ரிப்போர்ட் செய்யுங்கள். பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக பாதுகாப்பான ஒரு முயற்சி. வாருங்கள், நாம் நம்முடைய குழந்தைகளை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒன்றாக இணைவோம். தவறான தொடுதல்களுக்கு எதிராக குழந்தை பாதுகாப்புக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எங்களோட இணையுங்கள்.
குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சாரத்தில் பங்களிப்பதற்காக இன்றைக்கு www.cbnf.org செல்லுங்கள். நண்பர்களே, உங்க எல்லாரையும் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் வருடம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த புத்தாண்டு தொடங்கும் போது புத்தாண்டு உறுதிமொழியும் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிடுறோம். நம்ம எல்லாருமே புதிய கொள்கைகளை வகுக்கிறோம், புதிய உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். சில பேர் வேலை விஷயமா உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, அவங்க புதிய பழக்கங்களை கத்துக்கிறத பத்தி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. சில பேர் ஃபிட்னஸ்க்காக உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய இலக்கு, அதன் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. சில சமயங்களில் நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. சில சமயங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தில் அதை மறந்துட்டு மற்ற விஷயங்களை நாம முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய ஒன் டே எப்படி நம்முடைய டே ஒன்னா மாறுது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாஸ்டர் ஹிமான்ஷு. இவர் ஏபிசி சர்ச்சஸ் என்ற போதகர். அவர் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் செய்வாரு, எல்லாருக்கும் உத்வேகத்தை தருவாரு. வெல்கம் பாஸ்டர். ஹலோ நிவேதிதா, உங்களுக்கு என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய தொடக்கத்துக்காக எங்களோட ஜெபத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த புதிய வருஷம் ஒரு நல்ல நம்பிக்கையும் நல்ல எதிர்காலத்தையும் கொண்டு வரும். நான் உங்களுக்காக ஜெபம் செய்யும் போது இந்த புதிய வருஷம் உங்களுக்காக புதிய எதிர்காலத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க இதுக்காக தேவனை நம்பினா போதும். நிச்சயமா பாஸ்டர், நாம எல்லாருமே சில சமயம் சில குறிக்கோள்களை, இலக்குகளை ஏற்படுத்திக்கிறோம். இன்றைய நாளே அவர்களுடைய டே ஒன்னா எப்படி மாறும், அவங்க ஒரு புதிய தொடக்கத்தை எப்படி மிகுந்த உற்சாகத்தோட அடைவாங்க, தங்களுடைய இலக்கை நோக்கி எப்படி போவாங்க, இத நீங்க எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆமா, பல நேரங்கள்ல நாம புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொள்றது ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறது நமக்கு அது ஈஸியா இருக்கிறது இல்ல. நம்மளுடைய பழைய விஷயங்கள், பழைய சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே மறந்து முன்னேறி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பல நேரங்கள்ல நாம நாளையில இருந்து தொடங்கலாம், வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி செய்யறது நமக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நாம நாளையில இருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிக்கலான்ற அந்த எண்ணம் அது நாட்களை கடத்தி தான் கொண்டு போகும். நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே செய்யணும், இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இப்பவே செய்யணும். அதனால நாம நம்மளுடைய தொடக்கத்தை இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும். அது ரொம்பவே முக்கியம். சில பேர் நான் ஒரு நாள் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, அதை நீங்க இன்னைக்கே செய்யுங்க. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு முன்னேறி போங்க. உங்களுடைய ஏமாற்றம் நல்ல நம்பிக்கையின் பக்கமா உங்களை கொண்டு போகும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அது கண்டிப்பா நடக்கும். பாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுடைய எல்லா அன்பு நேயர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க தங்களுடைய புதிய இலக்கை ஆரம்பிக்கிறதுல மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். அவங்க இன்னைக்கு அதை ஆரம்பிக்காம அவங்களுக்கு தங்களுடைய உறுதிமொழியை செயல்படுத்துறதுக்கு வேறு சில காரணங்களை தேடிக்கிட்டும் இருக்கலாம். அவங்க இன்னைக்கு தங்களுடைய புதிய தொடக்கத்தையும் தங்களுடைய புதிய நம்பிக்கையையும் அடையறதுக்கு அவங்களுக்காக நீங்க ஜெபம் செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் செய்ய போறேன். தேவன் உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்க போறாருன்னு நம்பிக்கையோட இருங்க. ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுங்க. அவங்க வாழ்க்கையில ஏமாற்றம் அடையவே கூடாது. அவங்க உங்களுடைய வசனங்கள் மூலமா, நீங்க கொடுத்த ஞானத்தின் துணை மூலமா அவங்களுக்கு நல்ல காரியங்களை நீங்க செய்யணும். வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏமாற்றங்களை போக்கி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கேட்கிறோம், ஆமென். ஆமென். பாஸ்டர், எங்களுடைய நேயர்களுக்காக ஜெபம் செஞ்சதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெபத்தின் மூலமா உதவி கேட்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதோட வசனத்தின் மூலமாவும் நமக்கு நிறைய உத்வேகம் கிடைக்குது. நாம இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கலான்னு பைபிள்ல எந்த வசனம் நினைவூட்டுது, அதுக்கான நாள் தேதி என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. தேவனுடைய வசனமான லூக்கா 1:37 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. நீங்க இந்த வசனத்து மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய நாளா இருக்கும். நீங்க அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வச்சா தேவனால் சாத்தியமில்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு புதிய பாதையையும் காட்டும். நீங்க ஒரு நல்ல விஷயத்த எங்களுக்கு நினைவுபடுத்துறீங்க பாஸ்டர். தேவனால சாத்தியமாகாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுடைய புதிய இலக்கை தொடங்குவதற்கு, அதை தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய தடைகள் வரலான்னு என்னால சொல்ல முடியும். ஆனா தேவனுடைய வலிமையின் மூலமா
நாம நம்முடைய இலக்குகளை அடைய முடியும், நம்முடைய உறுதிமொழியை நிறைவேற்றவும் முடியும். அது ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, நம்மளால நிச்சயமா அதை அடைய முடியும். அதுக்கு தேவன் நமக்கு வலிமையை தர்றாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் பாஸ்டர், நீங்க எங்களுடைய நேயர்களுக்காக மீண்டும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க தேவனுடைய வலிமையை பெறணும். அவங்க இன்னைக்கே தங்களுடைய புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கணும். அவங்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் சரி, அவங்க பிஸியா இருந்தாலும் சரி, அவங்க மனம் தளர்ந்து போயிருந்தாலும் சரி, அவங்களால தங்களுடைய தொடக்கத்தை ஆரம்பிக்க முடியாம இருந்தாலும் சரி, என்னுடைய இலக்கை ஆரம்பிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு மனம் தளர்ந்து போயிருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபம் செய்யுங்க. வாங்க இப்ப நாம ஜெபிக்கலாம். ஜெபத்தால் எல்லாமே சாத்தியமாகுன்ற நம்பிக்கை நாம எல்லாரும் வைக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் செய்யறோம். நிறைய பேர் ஏமாற்றத்துல இருக்காங்க. அவங்க தங்களோட வாழ்க்கையில நல்ல நம்பிக்கை பெறறதுக்கு நீங்க உதவி செய்யணும். அவங்களுடைய ஏமாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியே வரணும். அவங்க இன்னையில இருந்து ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். ஜெபத்தால் எல்லாமே சாத்தியமாகுன்ற அந்த நம்பிக்கை அவங்க வைக்கணும். அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆண்டவரே. அவங்க தங்களுடைய ஏமாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஜெபம் செய்யறாங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றுங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்துங்க. அவங்க தங்களுடைய ஏமாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கையை விட்டுட்டு நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நாங்க கேட்டுக்கிறோம். ஆமென். நண்பர்களே, புதிய தொடக்கத்துக்காக ஜெபத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வலிமைக்காக நாங்க உங்களோட இருக்கோம். நீங்க இப்போ எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க, புதிய ஆசீர்வாதத்தை பெறுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை உணருங்க. நாங்க இப்போ விடைபெறுறோம். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். தங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து ஒரு புதிய தொடக்கத்தை இதுவரை காணாமல் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். பாய். ஹாப்பி நியூ இயர். God bless you. நமக்காக ஜெபம் பண்ணின பாஸ்டர் ஹிமான்ஷு அவர்களுக்கும் நிவேதிதா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, நீங்களும் ஜெபம் செய்வதை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது தேவன் அதை நிச்சயமாக கேட்பார். நாங்கள் உங்களோட இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா எங்களோட ப்ரேயர் லைனில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளையை தொடர்ந்து நம்ம நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போகிறோம். அதோடு நானும் உங்களோட இணைந்து ஜெபிக்க போகிறேன். இணைந்திருங்கள். நண்பர்களே, நீங்க ஆரம்பிக்க விரும்புறீங்க, ஆனா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களால அதுல முன்னேறி செல்ல முடியாம இருக்கீங்களா? நண்பர்களே, நீங்க தனியா இல்ல. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒண்ணுதான். ஆனா இந்த சூழ்நிலையை மாத்தக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஒன் டே இல்ல, இன்னைக்குதான் என்னுடைய டே 1 அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெபத்தின் மூலமா நம்ம தொடங்கணும். நீங்க ஜெபத்துக்காக எங்களுடைய உதவியை பெற முடியும். நீங்க இப்பவே சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இன்னைக்கு ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க. உங்களுடைய ஒன் டேவை டே 1 இப்பவே மாத்துங்க. தீர்ப்புமுனை நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான பகுதியான சர்ச் கொயர்ஸின் கான்சர்ட்டில் இந்த முறை மகாராஷ்டிரா பூனேவில் உள்ள ஓல்ட்ஹாம் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய கொயரை வழங்கப் போகிறோம். இந்த விசேஷமான பாடல்களை முதல் முறையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் வழங்கப் போகிறோம். உங்களுடைய சர்ச் கொயருக்காகவும் ஒரு பொன்னான வாய்ப்பு காத்திருக்கிறது. 9910401010 அல்லது www.cbnindia.org இல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் பேக் நேயர்களே. மீண்டுமாக திருப்புமுனையின் இந்த எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜனவரி மாதம் முழுவதுமாக நம்ம புதிய தொடக்கம் என்ற தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவது எப்படி என்றும் தேவன் நிச்சயமாக அதை நமக்கு தருவார் என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை ஏதோ உடல் நலம் சரியில்லாமல் இருந்தீங்கன்னா, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு இன்னும் உடல் நலம் குறைவு போயிருந்ததுன்னா, உங்களுடைய ஜெபத்தை தேவனிடத்தில் நிச்சயமாக ஏறிடுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை
அவர் நிச்சயமாக கேட்டு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில நன்றி வெள்ளியே பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கிற மெசேஜஸை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கு யார் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்பதை பார்ப்போம். CBN குழுவின் பணி சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் தினமும் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எங்களுடைய மனதுக்கு நிறைய சமாதானம் கிடைக்கிறது. அதனால் எங்களுடைய அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக கழிக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் மனம் தளர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற வசனங்களை நினைத்து பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு நிறைய நிம்மதியை தருகிறார். இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான மெசேஜ்களை நாங்கள் வாசிக்கும் போது தான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு இருக்கிற ஜெப விண்ணப்பங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்று விரும்புனீங்கன்னா யூ கேன் விசிட் our யூடியூப் சேனல் CBN India. அங்கே போய் நீங்கள் எந்த எபிசோட் பார்க்குறீங்களோ அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களோட ஃபீட்பேக்கை அந்த இடத்துல பதிவிடலாம். இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிப்போம். எங்களுக்காக சிலுவில் மறைந்த நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு நேரங்களுக்காகவும் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். உடல் சோர்வினால், மன சோர்வினால், மன கலக்கத்தினால், உடல் வலியால் பலம் இழந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேருக்காகவும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, நீர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது. உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உடல் சுகவீனமாக இருக்கும் ஒவ்வொரு நேரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. அந்த கிருபை எங்கள் நேயர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ராஜா. இயேசுவானவர் பூமியில் இருந்தபோது அவரிடத்தில் வியாதியுடன் வந்த அனைவரையும் அவர் தொட்டு குணமாக்கினார். இன்றும் கூட வலியிலும் வேதனையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய நேயர்களை நீர் சந்தித்து உம்முடைய கைகளை அவர்கள் மீது வைத்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு சுக வாழ்வு, புது வாழ்வு புதிதாக கொடுப்பதற்காகவே நீர் வந்தீர். அதை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்துல நாம் தெரிஞ்சு கொள்றோம், கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்ம புது பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடல் ஆரோக்கியம் இல்லாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெருங்கியவர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் உடல் சுகவீனம் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பதை கைவிடாமல் இருங்கள். நீங்கள் அவரிடத்தில் காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். பவுலானவருக்கு தேவன் சொன்னது போல, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கையிடுங்க. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவதற்காக அவர் வாஞ்சியாக ஆசையாக இருக்கிறார். நீங்கள் ஜெபம் செய்வதை மட்டும் விட்டு விடாதிருங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு புது உற்சாகம் கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சைத்தன்யா அவர்களுடைய சாட்சியிலிருந்து எப்படி சாத்தியமில்லாத காரியங்கள் ஜெபத்தின் மூலமாக சாத்தியமாகும் என்பதை நம்ம பார்த்தோம். தேவன் நமக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இல்லை என்பதை பற்றியும் தெரிஞ்சு கொண்டோம். நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்கிறார். அது கேட்டு அதுக்கு பதில் அளிக்கிறவராகவும் இருக்கிறார். இப்பொழுது நம்ம இந்த எபிசோடு நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நான் உங்களிடமிருந்து விடை பெறுவதற்கு முன்பதாக மகாராஷ்டிராவிலிருந்து ஓல்ட்ஹாம் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலிருந்து ஒரு இனிமையான பாடல் உங்களுக்கு வரப்போகிறது. இதை கேட்டு நீங்கள் தேவனை ஆராதனை செய்யுங்கள். நாளை மீண்டும் இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.